ஹலோ வணக்கம். நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னும் போது ரசம் சாதம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ரசம் அருமையான ஒரு ரசம் வைக்கலாங்க. ஒரு மீடியம் கோலி குண்டி அளவுக்கு ஒரு புளி கொஞ்சம் எடுத்துக்கணுங்க. ஒரு தக்காளி இதில் போட்டுக்கணும். இந்த புளியும் நம்ம இது போல் எடுத்துக்கணும். மிளகு சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நான் அரைச்சி வச்சுட்ருக்கேங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் லேசாக வறுத்து நுணுக்கி நான் பவுட்ரு பண்ணி வச்சுட்ருக்கேங்க. ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு அரை ஸ்பூன் தான் மஞ்சத்தூளுங்க போதும். கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் வந்து நம்ம தாளிக்கிறதுக்காக மிளகாய் தக்காளி போட்டுக்கணுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் வேண்டும் போடுறதுக்கு. இது வந்து மெயின். இதில் என்னென்னா அரிசி நம்ம சாதத்துக்கு ஊற வைக்கிறோம் இல்லைங்க, அதனோட தண்ணி வந்து நம்ம ரசத்துக்கு வச்சோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இதில் வைட்டமின் பி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் பாட்டியிலேருந்தே அப்பத்துலேருந்தே அரிசி ஊற வைக்கும் போதே நம்ம 2 டம்ளர் தண்ணி ரசத்துக்குன்னு எடுத்து வச்சுப்போம். எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சு நம்ம இப்போ ரசம் வைக்கலாங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போதும். கடுகு பொரியும்போது மிளகாவும் போட்டுருந்தாங்க. அதில் கூட பூண்டு போட்டுக்கலாம், வாசனையாக இருக்கும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. மிளகாவும் கலர் வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எல்லாத்தையும் கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது மொத்தத்தையும் புளி, மிளகு, தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இது கொதித்து வரும்போது இந்த பவுடரில் போட்டுற வேண்டியது தான். மிளகு சீரகம் நான் இது போல் வறுத்து வச்சுருக்கேங்க பாருங்கள். இது போல் வறுத்து வச்சுருக்கோம். 1 பங்கு மிளகு, 2 பங்கு சீரகம் இது வறுத்து வச்சுருக்கு. இது அப்புறமா பவுட்ரு பண்ணி இது போல் எடுத்து வச்சுருப்போம். இதில் 2 ஸ்பூன் இந்த பவுட்ரு. இது கொதித்து வரும்போது இதை நம்ம போட்டுற வேண்டியதாங்க. இது போல் நம்ம வறுத்து மிளகு சீரகத்தை இது போல் நல்லா லேசாக வறுத்துட்டு அரைச்சிட்டு வச்சுக்கினாங்க. ஒரு 10-15 நாளைக்கு நம்ம இது போல் ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். அதில் 1 ஸ்பூன் இதில் போட்டோம்னா அவ்வளோதாங்க, அருமையான சூப்பர் ரசம் ரெடி. இதில் வந்து நம்ம உடம்பு சரியில்லாத போது இதெல்லாம் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டைஜஷன் ஆகும். இதிலுக்கு கடைசியாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நம்ம மூடி வச்சிட வேண்டியதாங்க. அவ்வளோதான். இப்படி வச்சிட்டோம்னாவே சூப்பராக அருமையாக இருக்கும்.